ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மை குறித்து நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் கடந்த நிகழ்ச்சியில நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், கடந்த நாளிலே நாம் பார்த்தோம், தீமையை நாம் சிந்திக்க கூடாது, யோசிக்க கூடாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இங்கே நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் உண்மை உள்ளவைகளை சிந்திக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்திக்க வேண்டும், கற்புள்ளவைகளை சிந்திக்க வேண்டும், நற்கீர்த்தி உள்ளவைகளை நாம் சிந்திக்க வேண்டும், புண்ணியத்தை நாம் சிந்திக்க வேண்டும், எது புகழ்ச்சியோ அதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய சிந்தனைகள் சரியானதாக இருந்தால் நம்முடைய வாழ்வும் பரிசுத்தமாக இருக்கும். அதை இந்த உலகத்தில் சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எண்ணம் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கிராமத்து பழமொழி. அது எண்ணம் போல வாழ்வு என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆகையினாலே நாம் சிந்திக்கும் போது, நல்லதை சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நல்லவைகள் தான் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே நாம் உண்மை உள்ளவைகளை சிந்திக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்திக்க வேண்டும், கற்புள்ளவைகளை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 1ஆம் சங்கீதம் 2-3 வசனம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கே நமக்கு பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய சிந்தனையிலே இரவும் பகலும் வேத வசனங்கள் நம்முடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும். தியானம் என்று சொன்னால் சிந்தனை என்று நாம் சொல்லலாம். ஆகையினாலே இரவும் பகலும் இந்த வேதத்திலேயே நாம் சிந்தனையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் நாம் வாழும்போது, ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழும்போது, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் காட்டின அந்த வழியிலே, ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தின்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்புள்ளதாக இருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இரவும் பகலும் வேதத்திலே தியானமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக அவருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக சங்கீதம் 34:10 இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும்,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பரிசுத்தமான கடவுளை தேடும்போது அவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அதிகரித்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நம்ம கிராமங்களிலே அல்லது பட்டணங்களிலே நாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது அவனிடத்திலே நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகிறது. நம்ம பிள்ளைகளை கூட நாம் விளையாட அனுப்புகிறோம். அந்த விளையாடுகிற இந்த நம்ம பிள்ளைகள் சேர்ந்து விளையாடுகிற அந்த பிள்ளைகள் நல்லவர்களா கெட்டவர்களா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்களா கெட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களா என்று பார்த்து அவர்களோடு தான் நாம் விளையாட அனுமதிக்கிறோம். காரணம், நல்லவர்களோடு சேர்ந்தால்தான் நல்லவர்களாக அவர்கள் வாழ முடியும் என்பதற்காக. அதே போலதான் பரிசுத்தமான தேவனோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்கும்போது நாம் பரிசுத்தத்திலே வளர முடியும். பரிசுத்தமான தேவனுடைய ஆலோசனையிலே நடக்கும்போது தான் நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆகையினாலே நாம் ஆண்டவர் இயேசுவோடு கூட இணைந்து இரவும் பகலும் அவர் சொன்ன வார்த்தையிலே தியானமாய் இருக்கும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். அதுக்கப்புறம் நாம் பார்த்தோம், அவரை நாம் தேட வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரை தேடுவது என்றால் என்ன என்று சொன்னால், ஏதோ நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவது, ஜெபிப்பது, தேடுவது அல்ல, பரிசுத்தத்தை தேடுவது. ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர் என்று சொன்னால் பரிசுத்தத்தை தேடுவது, நீதியை தேடுவது, உண்மையை தேடுவது, நீதியை தேடுவது, நியாயத்தை தேடுவது. ஆகையினாலே அதைத்தான் இங்கே பிலிப்பியர் 4:8 நாம் வாசித்தோம். புண்ணியங்கள் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி. ஆகையினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடுவோம், அவருடைய வசனத்திலே தியானமாயிருப்போம், நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இரவும் பகலும் உம்முடைய வேதத்திலே தியானமாயிருந்து, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின்படி நடந்து உம்மை தேடி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.